பார்ப்போம். இப்போ நீங்க எதிர்பாராத விதமா கீழே விழுந்து உங்க கை உடைஞ்சிடுதுன்னு வச்சுப்போம். ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் தான் அது. ஆமா. அப்போ நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது உடனே அந்த எலும்பு ரொம்ப தெளிவா கம்ப்யூட்டர் திரையில தெரியும். மருத்துவர் அதை சுட்டி காட்டி, இதோ இங்கதான் முறிவு இருக்கு, இதை இப்படிதான் சரி செய்யணும்னு ரொம்ப ஈஸியா சொல்லிருவாரு. எந்த குழப்பமும் அங்க இருக்காது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அறிவியல்ல ஒரு கருப்பு வெள்ளை உண்மை இருக்கும். ஒண்ணு உடைஞ்சிருக்கும், இல்லனா இல்ல. நாம எதையும் கண்களால பார்க்கவும் அளவிடவும் தான் விரும்புவோம். அது நமக்கு ஒரு மன ஆறுதலை தரும். ஆனா மனித மூளை, நம்மளோட உளவியல், அப்புறம் முக்கியமா இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாம நுழையும் போது அந்த எக்ஸ்ரே யந்திரம் மொத்தமா பழுதாகிடுது. மிக சரியான உதாரணம். ஆமா. நாம எடுக்க போற நிதி முடிவுகள் ரொம்ப குழப்பமான ஒரு உலகமா, நேர்மையா சொல்லப்போனா ஒரு சேரும் சகதியுமான குட்டையா மாறிடுது. எங்க தவறு நடக்குதுன்னு யாராலையும் துல்லியமா சொல்ல முடியறதில்ல. அந்த சேரும் சகதியுமான குட்டைக்குள்ள தான் இன்னைக்கு நாம ஆழமா இறங்கி அலச போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். ஏன்னா பள்ளிகள்லயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, பணத்தை நிர்வகிக்கிறது ஒரு கணக்கு பாடம் மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதாவது சம்பளம், வட்டி, முதலீடு இதெல்லாம் ஸ்ப்ரெட்ஷீட்ல அடக்கிடலான்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில பணங்கிறது வெறும் கணிதம் கிடையாது. அது முழுமையா மனித உணர்ச்சிகளோடும் உளவியலோடும் சம்பந்தப்பட்டது. ஆமா. கணிதத்துல ரெண்டையும் கூட்டினா 4 தான் வரும். ஆனா பணத்தோட உளவியல்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய பயம், உங்க கடந்த கால அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த 4 40ஆவோ அல்லது 0ஆவோ மாற்றிடும். வாவ்! ஆக பண விஷயத்துல நாம தோத்து போறதுக்கு நமக்கு கணக்கு தெரியாதது காரணம் இல்ல, நம்மளோட ஈகோ தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இத பத்தி ஆழமா பேசுறதுக்கு தான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற கருப்பொருளை மையமா வச்சு ஒரு 21 முக்கியமான பாடங்களை நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா. இந்த பட்டியல் கொஞ்சம் பெருசா இருந்தாலும், இது ஒரு 5 முக்கிய தலைப்புகளா பிரிச்சு, பணத்தை பத்தின உங்க பார்வையை எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். சூப்பர். இப்போ நாம சோஷியல் மீடியால பாக்குற அந்த ஆடம்பர வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய காரையோ இல்ல வெளிநாடு டூர் போறதையோ பார்க்கும்போது, அட இவங்க எவ்ளோ பெரிய பணக்காரங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ம். அது ரொம்ப இயல்பான ஒரு எண்ணம் தான். ஆனா இது ஒரு பனிப்பாறை மாதிரி. வெளியில தெரியறது நுனி மட்டும்தான், தண்ணி கடியில பெரிய கடனே மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? இங்க தான் நாம செல்வம் அப்படிங்கிறதுக்கும் பணக்காரரா இருக்கிறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ரோட்ல ஒரு 5 கோடி ரூபாய் ஃபெராரி காரை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி, பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் வரும். ஆனா அந்த காரை ஓட்டிட்டு போறவரு 5 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. அவருடைய வங்கி கணக்குல இருந்து 5 கோடி ரூபாய் குறைஞ்சிடுச்சு அல்லது அவர் 5 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாருன்னு தான் அர்த்தம். ஓஹோ, அப்படியா? மக்கள் கண்ணுக்கு தெரியற அந்த ஆடம்பரத்தை பார்த்து மயங்குறாங்க. உண்மைதான். ஆனா உண்மையான செல்வம் அப்படிங்கிறது நாம கண்ணால பார்க்க முடியாதது. அதாவது வாங்காத கார்கள், வாங்காத நகைகள், இதுதான் நிஜமான செல்வம். ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணால பார்க்க முடியாதது தான் செல்வம்னு சொல்றது கேட்க தத்துவமா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு இது எப்படி ஒத்து வரும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா வாழக்கூடாதா? அவங்க என்ன பணக்காரன் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செலவு செய்ய ஆரம்பிக்கும் போதுதான். அதாவது மற்றவர்களோட கவனத்தை ஈர்க்க செலவு செய்யறது. ஆமா. நீங்க அந்த ஃபெராரி காரை பார்க்கும்போது, அந்த காரை ஓட்டுற நபர் எவ்வளவு சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறதில்ல. அந்த காருக்குள்ள நான் இருந்தா, மக்கள் என்னை எவ்வளவு மதிப்பாங்கன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் மனிதனோட ஈகோ. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது வாழ்க்கை முறை பணவீக்கம்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. வருமானம் உயரும்போது உங்க ஈகோவை திருப்திப்படுத்த நீங்க செலவுகளையும் உயர்த்திக்கிட்டே போனா, நீங்க எப்போதுமே ஒரு 0 நிலையில தான் இருப்பீங்க. அப்போ 50,000 சம்பாதிக்கும் போது இருந்த அதே மனநிறைவு 1,00,000 சம்பாதிக்கும் போது இருக்கிறதில்ல. ஏன்னா அப்போ நமக்கு பிராண்டட் துணிகளும் பெரிய வீடும் தேவைப்படுது. சரியா பிடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட பணம் புழங்குமே தவிர, உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தரக்கூடிய உண்மையான செல்வம் சேராது. இது எனக்கு ஒரு புதிய திறவுகோலா இருக்கு. சரி, பல முடிவுகள் மூளையிலிருந்து வர்றதில்ல, மனசிலிருந்து, அதாவது உணர்ச்சிகள்லிருந்து வருதுன்னு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம் அது? அப்படி என்றால் கணிதத்துல கில்லியா இருக்கிற ஒரு பெரிய பங்குச்சந்தை நிபுணரோ இல்ல பொருளாதார மேதையோ பணத்தை நிர்வகிக்கிறதுல உலகத்திலே பெஸ்டா இருக்கணுமே, ஏன் அப்படி நடக்கறதில்ல? ஏன்னா, நிதி வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை விட உங்களுடைய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தான் 90% சார்ந்திருக்கு. புத்திசாலித்தனத்தை விட சுய கட்டுப்பாடு தான் முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா.
நீங்க சொன்ன அதே பங்குச்சந்தை மேதையே எடுத்துக்குவோம். ஒரு கம்ப்யூட்டரை விட வேகமா அவரால லாப நஷ்டங்கள கணக்கிட முடியும். ஆனா சந்தை திடீர்னு 40% சரியும் போது ஒரு பயம் வரும் பாருங்க. ஆமா, எல்லாமே போச்சுன்னு ஒரு பதற்றம் வரும். அதே போல சந்தை உச்சத்துல இருக்கும்போது இன்னும் லாபம் வேணும்னு துடிக்கிற அந்த பேராசை, இந்த பயம் பேராசை ரெண்டையும் வெறும் கணிதத்தால கட்டுப்படுத்த முடியாது. அதாவது அந்த பதற்றத்துல அவர் தம் பங்குகளை வித்துட்டு வெளியேறினா அவருடைய அத்தனை கணித அறிவும் அங்க தோத்து போயிடுது. ஆமா, எண்கள் பொய் சொல்றதில்ல. ஆனா எங்களை கையாள்ற மனிதர்கள் உணர்ச்சிகளோட பிடியில சிக்கிக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நாம ஏன் இவ்ளோ பகுத்தறிவற்ற முடிவுகளை எடுக்கிறோம்? ஏன்னா பண விஷயத்துல யாரும் முட்டாள்கள் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடந்த கால அனுபவங்களோட அடிப்படையில தான் உலகத்தை பார்க்கறாங்க. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சப்போ, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுற ஒரு இளைஞர்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க பெற்றோர்கள் வேலையை இழக்கறாங்க, வீட்டை விக்கறாங்க. ஐயோ! அது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையாச்சே. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஆமா, அந்த மோசமான சூழ்நிலை உங்க மூளையில ஆழமா பதிஞ்சிடும். இப்போ 90கள்ல பொருளாதாரம் அசுர வளர்ச்சி அடைஞ்சப்போ முதலீடு செய்ய ஆரம்பிச்ச ஒருத்தரை நினைச்சு பாருங்க. அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகி இருக்கும். அவருக்கு பங்குச்சந்தை ஒரு மேஜிக் மாதிரியே தெரிஞ்சிருக்கும். சரியா சொன்னீங்க. இப்போ இவங்க 2 பேரையும் ஒரே அறையில உட்கார வச்சு முதலீடு பத்தி பேச சொன்னா என்ன ஆகும்? 2 பேருமே முற்றிலும் எதிரான கருத்துக்களை தான் சொல்வாங்க. 2008ல வந்தவர் சந்தை ஆபத்தானதுன்னு பயப்படுவார். 90கள்ல வந்தவர் சந்தை தான் செல்வத்தோட திறவுகோல்னு சொல்வார். மிகச்சரி. 2 பேருமே அவங்க அனுபவத்தோட அடிப்படையில சரியான முடிவு தான் எடுக்கறாங்க. அவங்க முட்டாள்கள் கிடையாது. வாவ்! நாம ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நம்ம சொந்த அனுபவங்களோட கைதிகளா இருக்கோம்னு நினைச்சா சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கிற திறன் அவருடைய அறிவை விட அவருடைய தனிப்பட்ட அனுபவங்களால தான் கட்டமைக்கப்படுது. சரி, நம்ம ஈகோவை குறைச்சிக்கணும், கணிதத்தை விட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு மனச கட்டுப்படுத்தின பிறகு நிஜமாவே செல்வத்தை உருவாக்குற அந்த என்ஜின் எது? எது நம்மள வளர்க்கும்? அதுதான் நேரம். செல்வத்தை உருவாக்குறதுல உழைப்பு, அறிவு, அதிர்ஷ்டம் இது எல்லாவற்றையும் விட நேரம் தான் மிக முக்கியமான மேஜிக்க செய்யுது. இதத்தான் காம்பவுண்டிங் அல்லது கூட்டு வளர்ச்சின்னு சொல்றோம். காம்பவுண்டிங் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு ஆலமரத்தை வளர்க்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதைய நட்டுட்டு அது முளைக்குதான்னு தினமும் மண்ண தோண்டி பார்க்க கூடாது இல்லையா? ஆமா, தண்ணி ஊத்திட்டு பொறுமையா காத்திருக்கணும். ஆனா இந்த ஆலமர உதாரணத்தை தாண்டி நிஜத்துல இந்த காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுது? இதோட கணிதம் என்ன? இத ரொம்ப எளிமையா ஒரு உலக புகழ்பெற்ற உதாரணம் மூலமா சொல்றேன். வாரன் பஃபெட் உலகின் மாபெரும் முதலீட்டாளர்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அவருடைய சொத்து மதிப்பு பல பில்லியன் டாலர்களாச்சே. ஆனா அந்த பல பில்லியன் டாலர்கள்ல 99% செல்வம் அவர் தன்னோட 50 வயச கடந்த பிறகுதான் அவருக்கு வந்து சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? 50 வயசுக்கு பிறகுதான் 99% செல்வமா? அவர் சின்ன வயசுல இருந்து முதலீடு செய்யறாருன்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் சின்ன வயசுல இருந்தே முதலீடு செஞ்சார்தான். ஆனா கூட்டு வளர்ச்சியோட மேஜிக் ஒரு நேர்கோட்ல பயணிக்காது. ஓ, அப்போ அது எப்படி வளரும்? அது ஆரம்பத்துல ரொம்ப மெதுவா, கண்ணுக்கே தெரியாம வளரும். உங்க பணம் லாபத்தை தரும், அந்த லாபம் மீண்டும் முதலீடாகி இன்னொரு லாபத்தை தரும். இப்படி பல வருஷங்கள் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அது ராக்கெட் மாதிரி மேல சீறி பாயும். அப்போ பஃபெட்டோட ரகசியம் அவர் எடுத்த முடிவுகளை விட அவர் 70 வருஷங்களுக்கும் மேலா பொறுமையா எழுந்ததுதான்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா நாம வாழ்ற இந்த அவசர உலகத்துல எல்லாமே இன்ஸ்டன்ட்டா கிடைக்கணும்னு நாம பழகிட்டோம். ஆமா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜ், அதே போல இன்ஸ்டன்ட் பணக்காரன் ஆகணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் முதலீட்டுக்கு மிகப்பெரிய எதிரி. மெதுவான வளர்ச்சி தான் எப்போதுமே நிலையானது. விரைவான லாபங்கள் நிலைக்காதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நிறைய பேரு எவ்வளோ அதிக லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறதுலே குறியா இருக்காங்க. ஆனா உண்மையில நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கறத விட எவ்வளோ சேமிக்கிறீங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதாவது நான் 5 லட்சம் சம்பாதிச்சு 5 லட்சத்தையும் செலவு செய்யறத விட 50,000 சம்பாதிச்சு அதுல 20,000 சேமிக்கிறது அதிக பலனை தரும். சரியா சொன்னீங்க. சேமிப்பு விகிதம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த தொடர் சேமிப்பு, பொறுமை இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில இடையில ஒரு பெரிய புயல் வந்தா என்ன செய்யறது? நான் நட்ட ஆலமரம் புயல்ல சாஞ்சிடலாம் இல்லையா? இங்க இருக்க ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. சொல்லுங்க, என்ன முரண்படாது? ஒரு பக்கம் பணக்காரர் ஆகிறதுக்கு நாம தைரியமா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பணத்தை இழந்துடக்கூடாதுன்னு பயத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும்னு சொல்றாங்க. ம், ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரே நேரத்துல ஒரு நபர்
எப்படி ரிஸ்க் எடுக்கிறவராகவும் அதே சமயம் அதீத பயம் கொண்டவராகவும் இருக்க முடியும்? இது சாத்தியமா? இந்த முரண்பாட்டை தீர்க்கணும்னா நாம நிதி பயணத்தை 2 கட்டங்களா பிரிக்கணும். ஒன்னு செல்வத்தை உருவாக்குறது, இன்னொன்னு செல்வத்தை பாதுகாக்கிறது. சரி, செல்வத்தை உருவாக்குற கட்டத்துல என்ன செய்யணும்? நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்கவோ அல்லது முதலீடு செய்யவோ உங்களுக்கு தைரியமும் ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மையும் தேவை. அதுதான் செல்வத்தை உருவாக்கும் கட்டம். அப்போ செல்வத்தை பாதுகாக்கும் கட்டம். அங்கதான் உங்களுக்கு பணிவும் பயமும் தேவை. சந்தைகள் எப்ப வேணாலும் மாறலாம். நேற்றைய வெற்றி நாளைய வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற எச்சரிக்கை உணர்வு வேணும். அப்போ ஒரு முறை பணக்காரர் ஆகிறது திறமையால நடக்கலாம். ஆனா பணக்காரராவே நீடிக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு குணம் வேணும்னு சொல்றீங்க. ஆமா, எப்பவுமே ஒரு மோசமான சூழலுக்கு நாம தயாரா இருக்கணும். இதத்தான் பாதுகாப்பு விளிம்பு அல்லது மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பாலத்தை கட்டுறாருன்னு வச்சுப்போம். அந்த பாலம் தினமும் 10 டன் எடைய தாங்கணுங்கிறது அவருடைய கணக்கீடு. ஆனா அவர் அதை 15 டன் எடைய தாங்குற மாதிரி தான் கட்டுவாரு. ஓ, ஏன்னா எதிர்பாராத விதமா அதிக எடையுள்ள லாரிகள் வரலாம், இல்ல புயல் வீசலாம். எக்ஸாக்ட்லி. அந்த எதிர்பாராத அழுத்தத்தை தாங்கிறதுக்கு அந்த 5 டன் கூடுதல் பலம் தேவை. நிதியிலையும் நாம் அந்த 15 டன் பாலத்தை தான் கட்டணும். அதாவது நான் நினைச்சதை விட என் முதலீடு கம்மி லாபம் தந்தாலோ இல்ல திடீர்னு என் வேலை போனாலோ அதை தாங்குற அளவுக்கு என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். சரியா சொன்னீங்க. அதே போல இந்த கட்டத்துல நம்ம கடனை பத்தியும் பேசியே ஆகணும். கடன் பத்தியா? அது ரொம்ப சிக்கலான விஷயமாச்சே. ஆமாம், கடன் அப்படிங்கிறது வெறும் வட்டி கட்டுற விஷயம் கிடையாது. அது உங்க தேர்வுகளை குறைச்சு மன அழுத்தத்தை அதிகரிக்கிற ஒரு சங்கிலி. உங்களை சுதந்திரமா இயங்க விடாம கட்டி போடுற ஒரு கருவி. நீங்க சொல்ல சொல்ல ஒரு கச்சிதமான 100% சரியான நிதி திட்டத்தை உருவாக்குறது மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம உணர்ச்சிகளால ஆளப்படுறவங்க. அதனாலதான் லாஜிக் படி ரொம்ப சரியா இருக்கிற ஒரு திட்டத்தை விட உங்களால தொடர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு நியாயமான திட்டமே சிறந்தது. லாஜிக் படி பார்த்தா சேமிப்பு முழுவதையும் பங்கு சந்தையில போடுறது தான் அதிக லாபத்தை தரும். ஆனா சந்தை சரியும் போது ராத்திரியில எனக்கு தூக்கம் வரலைன்னா அந்த லாஜிக் திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆபத்தும் உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி. வெற்றிக்கு 100% திறமை மட்டும் காரணம் இல்ல, தோல்விக்கு முட்டாள்தனமும் காரணம் இல்ல. இந்த உண்மையை உணரும் போது மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்ல நம்மள நாமே தண்டிச்சுக்கிறதோ குறையும். சரி, இப்போ நாம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. முதலீட்டுல நாம பல தவறுகளை செய்வோம்னு சொல்றீங்க. அப்படி என்றால் என் பணம் முழுசும் மூழ்கி விடாதா? நான் ஒவ்வொரு முறையும் சரியான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? தேவையே இல்ல. இதத்தான் டெய்ல் ஈவெண்ட்ஸ் அல்லது மிக அரிதான நிகழ்வுகள்னு சொல்வாங்க. அதாவது ஒரு சில சிறிய நிகழ்வுகள் தான் பெரும்பாலான பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. இத புரிஞ்சுக்க எனக்கு ஒரு உதாரணம் தேவை. ஒருவேளை இத ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஒப்பிடலாமா? கண்டிப்பா, சொல்லுங்க. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் 10 மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுப்போம். அதுல 9 மேட்ச்ல அவர் 0க்கு அவுட் ஆகுறார். ஆனா 10வது மேட்ச் உலகக்கோப்பை ஃபைனல். ஓகே, சுவாரஸ்யமா இருக்கு. அதுல அவர் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சு உலகக்கோப்பையே வென்று தர்றாருன்னா அந்த 9 தோல்விகள் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அந்த ஒரு பெரிய வெற்றி அவரை ஹீரோவாக்கிடும். இதுதான் டெய்ல் ஈவெண்டா? அட்டகாசமான உதாரணம். இதுதான் அசல் டெய்ல் ஈவெண்ட். வெஞ்சர் கேபிட்டல் முதலீட்டாளர்களும் இதே மாதிரி தான் செயல்படுறாங்க. அவங்களும் பல நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்களே. ஆமா, அவங்க 10 புதிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்க. அதுல 8 நிறுவனங்கள் முழுமையா திவாலாகிடும். 1 சுமாராக ஓடும். ஆனா அந்த 10வது நிறுவனம் அமேசான் இல்ல கூகுள் மாதிரி விஸ்வரூபம் எடுக்கும். ஓ, அப்போ அந்த ஒரு நிறுவனம் கொடுக்கற லாபம் மத்த 9 தோல்விகளையும் ஈடுகட்டி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால உங்க நிதி பயணத்துல நீங்க செய்யற பல சிறிய தவறுகளை பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களோட சில சிறப்பான முடிவுகள் ஒட்டுமொத்த பயணத்தையுமே வெற்றிகரமா மாற்றிடும். அப்பாடா, இத கேக்கும்போது மனசுல ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது போல இருக்கு. சரி, நாம இவ்ளோ தூரம் ஈகோவை விட்டுட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி காலத்தின் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருந்து பணத்தை சேர்க்கிறோம். ம். ஆமா, இதோட இறுதி இலக்கு என்ன? எதுக்காக இந்த நெடிய போராட்டம்? ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறதுக்கா இல்ல பெரிய மாளிகை கட்டுறதுக்கா? இல்லவே இல்ல. இந்த ஒட்டுமொத்த விவாதத்தோட மைய புள்ளியே அந்த இறுதி இலக்க புரிஞ்சிக்கிறது தான். பணத்தோட உண்மையான மதிப்பு எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளையும் வாங்குறதுல இல்ல. அப்போ பணத்தோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு? உங்க நேரத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடே பணம் உங்களுக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த ஈவுத்தொகை. இத ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா சுதந்திரம். நேரத்தின் மீதான கட்டுப்பாடு.
இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்க காலையில கண் விழிக்கும் போது, இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடியும். நான் விரும்புற நபர்களோட இருக்க முடியும். எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லைன்னு ஒரு நினைப்பு வருது பாருங்க. ஆமா. அது ரொம்ப அருமையான ஒரு உணர்வு. அதுதான் உச்சக்கட்ட செல்வம். அந்த சுதந்திரத்தை பணம் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் பணத்தோட ஆகப்பெரிய பலன். உண்மையாவே இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நாம பணத்த ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிச்சா, அது நம்ம நேரத்தையும் வாழ்க்கையும் மீட்டு தரும் ஒரு ஆயுதமா மாறும். ஆனா அதே பணத்தை எஜமானனா பார்த்தா நாம ஈகோவுக்கும் ஆடம்பரத்துக்கும் அடிமையாகி வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மிக துல்லியமா சுருக்கிட்டீங்க. பணத்தோட உளவியல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள நீங்களே புரிஞ்சுக்கிறது தான். அருமை. ரொம்ப நன்றி. பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எண்கள்ல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்குங்கிறத இன்னைக்கு நாம தெளிவா பார்த்துட்டோம். ஆமா. அந்த பழுதான எக்ஸ்ரே இயந்திரம் எதை காட்டத் தவறியது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் நம்ம நிதி பயணத்தை மட்டுமில்ல, வாழ்க்கை முறையே மாத்தக்கூடியது. கண்டிப்பா. சரி, இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைய தூண்டுற ஒரு கேள்விய உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். என்ன கேள்வி அது? உங்க நேரத்தின் மீதான கட்டுப்பாடே பணம் கொடுக்கும் மிக உயர்ந்த ஈவுத்தொகைன்னு நாம பேசணும் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தினசரி கேலண்டரை எடுத்து பாருங்க. ம். நீங்க கஷ்டப்பட்டு சிந்திய வியர்வையையும், உங்க வாழ்க்கையோட பொன்னான நேரத்தையும், உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி, அறிமுகமே இல்லாத யாரோ சிலரை ஈர்ப்பதற்காக செலவிட்டு கொண்டிருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லது உங்களின் சொந்த நேரத்தை உங்களுக்காகவே திரும்ப வாங்க. அதாவது உங்களின் நிஜமான சுதந்திரத்துக்காக முதலீடு செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அடுத்த நிதி முடிவை எடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம்.